ஹலோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் மை சேனல். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CapCut ப்ரோவோட வெர்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களால் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து CapCut இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதும் CapCut டைப் பண்ணிங்க. டைப் பண்ணதும் இங்கே ஒரு வெர்ஷன் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன். இதை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா? இன்ஸ்டால் ஆனதும் உங்கள் VPN ஆன் பண்ணிங்க. VPN இல்லை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிங்க. இருந்துச்சு அப்படின்னா VPN-ஐ கனெக்ட் பண்ணதும் CapCut-குள்ளே போய்க்கலாம். இப்போ உங்களோட CapCut-ஓட இன்டர்ஃபேஸ்லாம் இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணலாம். ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணுறேன். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரோ எஃபெக்ட்ஸை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ப்ரோ எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம். ப்ரோ எஃபெக்ட் வந்து ப்ரீமியமில் இருக்குது. இப்போ இந்த ப்ரீமியமை வந்து எப்படி நம்ம வந்து ப்ரீமியம் இல்லாமல் எப்படி நம்ம இதை ப்ரோ எஃபெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணிங்க. கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணதும் கிரியேட் காம்பவுண்ட் கிளிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் இங்கே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மோஷன் பிளர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கங்க. இப்போ உங்களோட ஃபைல் என்ன இதில் சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 0205 இந்த நம்பரில் சேவ் ஆகிருக்கா? இப்போ உங்கள் லைப்ரரியை ஓப்பன் பண்ணுங்கள். லைப்ரரிங்க ரன் கமாண்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் மேப் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோக்கலுங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். பார்த்தோம்னா இந்த ஸ்டெப்பை மட்டும் அப்படியே லைன் பை லைனாக அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஜீரோ 0205 இங்கே இருக்கு. ரிசோர்ஸஸ் வீடியோ அலாகுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட ப்ரோ எஃபெக்ட்ஸோட வீடியோ வந்து இதில் சேவ் ஆகிருக்கும். இல்லை ப்ரோ எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி உங்களோட CapCut-குள்ளே அப்ளை பண்ணுங்கள்.
என்னடா இப்போ இதை கிளிக் பண்ணி டைம்லைனில் போடுங்க. ஓகேவா? நமக்கு தண்ணி காட்டுது. இப்போ உங்களோட CapCutல 60 fps போட்டு 4K வரைக்கும் நீங்கள் 4K ஹையரில் வச்சு உங்களோட வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்.